அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் பற்றிட்ட ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து 10 யூனிட்க்கான ஃபார்முலா ஷீட்டு வித் கீ நோட்ஸோட எனக்கு புக்லெட் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த புக்லெட் வந்து ஆஃப் மெட்டீரியல் நான் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து சாப்டர் வைஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ காலையில் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரேண்டமாக கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? இது வந்து சாப்டர் வைஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு 4 யூனிட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் அடுத்தடுத்த யூனிட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த பார்சல் இந்த புக்லெட் புக் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் கொரியர் போட்ட ஆரம்பிச்சிருவேன். ஸோ வெட்னஸ்டே ஆர் டியூஸ்டே கைக்கு பார்சல் வந்துடும். இது கூட பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் இதை புக் பண்ணிக்கிங்க. டோட்டலாக ஒரு காம்போ யூஜிடிஆர்பிக்கு ஒரு காம்போ நான் சொல்கிறேன். பெஸ்ட் காம்போ. ஆக்சுவலாக அது பெஸ்ட் நம்பர் 1 காம்போன்றதை நான் சொல்லுவேன். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் 100% நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. 3 புக்லெட் வரும். இந்த புத்தகம் தான் உங்களுக்கு வேற மாதிரி கண்டென்ட் இருக்கிற புத்தகம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை இந்த 6000 ப்ராப்ளம் படிச்சுட்டா நான் ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணலாமா? ஓனா தாராளமாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். இல்லை சார் எனக்கு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் தேவைப்படுது அப்படின்னவங்க இந்த இயர் சொல்யூஷன் புக்லெட் தனியாக இருக்கு, வாங்கிக்கலாம். அடுத்து 4th பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தமாக 4 புக்லெட் வந்துருச்சுங்களா? 4 புக்லெட். ஓகே. அடுத்து இந்த புக்லெட் இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அண்ட் கீ நோட்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த புக்லெட் வந்து 4th புக்லெட்டா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா புக்லெட்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃபார்முலா புக்லெட். ஸோ இந்த செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கையில் வச்சுக்கிங்க. யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கையில் வச்சுக்கிட்டு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த காம்போ ப்ரைஸ் உங்களுக்கு நான் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க 9384686847. நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஃபார்முலா புக்லெட் உங்கள் கைக்கு வந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து கேஷ் ரிடக்ஷன் இருக்கு. ஏன்னா இப்போ ஃப்ரெஷருக்கும் தனியாக இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா புக்லெட் வந்து ஒரு காஸ்ட் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் போடுங்க. உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். இமீடியட்டாக புக் பண்ணுங்க. புக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த புக்லெட்டு பார்சல் வரும். இந்த புத்தகத்தை நீங்கள் சாதாரண புத்தகமாக நினச்சிடாதீங்க. தரமாக இருக்கும். வேற மாதிரி நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் அப்படியே பாருங்க. ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா மொத்த ஏரியா மைண்டில் ஓடிடும். மொத்தமே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துடும். சிலபஸ் வைஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். எல்லாமே ட்ராவல் ஆகி மைண்டில் ஓடியாந்துடும். டப்பு 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 டப்புன்னு ஓகே 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 அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, பயங்கரமாக செதுக்கி இருக்கங்க இந்த கொஸ்டின் புக்லெட்டை. அதாவது இம்பார்ட்டன்ட் கீ ஃபார்முலாஸ் எந்த அளவுக்கு நம்மளால இதை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு ஒன்று செதுக்கி இருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. ஃபர்ஸ்ட் யூனிட் சாப்டர் 1க்கு மட்டும் நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் எப்படி இருக்கும், பாலினாமியல்ஸ், மேட்ரிசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிஸ். ஸோ அது ரிலேட்டடாக வர அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி தான் ஃபர்ஸ்ட் யூனிட் இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி இருக்கிற மொத்த ஃபார்முலாவை கொடுத்துட்டேன். ஸோ என்ன டாப்பிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் பொறுத்தளவுக்கு ட்ரேஸ் இன்வேரியன்ட் இருக்கும், ரேங்க் இன்வேரியன்ட், அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸில் என்னென்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு பேசிக் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் ரிசல்ட்ஸ் பாருங்கள். Real symmetric matrices are always diagnosable. Hermitian matrices are diagnosable by unitary matrices. Orthogonal matrix preserve the norm length, angular length preserve பண்ணும் orthogonal matrix பொறுத்தளவுக்கு. eigenvalues of the symmetric matrix are real இருக்கும். eigenvalues orthogonal matrix has modulus value வந்து 1. பாருங்க எவ்வளவு கீ பாயிண்ட் பட்டார்னு மாட்டுதா. இப்படி தாங்க இருக்கும். சும்மா செதுக்கி இருப்பேன் ஒவ்வொரு ஏரியாவையும். அதாவது என்னால படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்கள உட்கார படிக்க வச்சிடும் இந்த புத்தகம். அந்த அளவுக்கு இருக்கும் அது. ஸோ படிக்க 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 அப்படியே ஊறிடுவீங்க. ட்ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ், trace of a plus b equal trace of a plus trace of b, scalar times trace of a nothing but trace of scalar times a matrix, trace of ab equal to trace of ab. இந்த ba ஃபார்மேட்டுக்கு இது கம்ப்யூட் ஆகும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். trace is nothing but sum of all eigenvalues of a. ஓகே. ஸோ டிட்டர்மினன்ட் ப்ராடக்ட் ஆஃப் த eigenvalues மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ரேங்க் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் ஆஃப் ரேங்க் பாருங்க, சும்மா தரமாக எடுத்திருப்பேன். ரேங்க் ஆஃப் a டிரான்ஸ்போஸ் ரேங்க் ஆஃப் a ஈக்குவல். ரேங்க் ஆஃப் ab less than or equal to minimum of rank of a, rank of b. rank of a is nothing but நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ என்ன இருந்தால் மேட்ரிக்ஸ் ஏ வந்து நான் சிங்குலராக இருக்கும். ஸோ ஏ வந்து உங்களுக்கு ஏ பி அண்ட் கியூ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பிஏ கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமான புத்தகம் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. இமீடியட்டாக புக் பண்ணுங்க. வேற மாதிரி சம்பவங்களை இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இதை நான் நிறைய ஒதுக்கி செம்மையாக கேட்டிருக்கேன். இங்கே பாருங்க, eigenvalues of triangle matrix are diagonal elements இருக்கும். triangle matrixல பொறுத்தளவுக்கு eigenvalues diagonal entries தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து eigenvalues இருக்கு. இது diagonal matrixல 0 entries, இங்கே 0 entries.
ஸோ இதான் டயகனல் என்ட்ரிஸ் தான் உங்களுக்கு என்னது ஏகன் வேல்யூஸ் வரும். ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் சேம். ஏ இன்வெர்ஸ் ஆஃப் ஏகன் வேல்யூஸோடைய ஏ இன்வெர்ஸோட ஏகன் வேல்யூஸ் வந்து 1/λ. கேயோட ஏகன் வேல்யூ கே இன்ட்டு லாம்டா ஐ. ஏ போர் எம்மோட ஏகன் வேல்யூ லாம்டா போர் எம். பாருங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே ஸ்பீடா என்ன பண்ணிடலாம், நீங்க புரட்டி எடுத்துடலாம். டப்பு 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 நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இது நம்பர் 10. பேசிக் நம்பர் 3 அடிச்சு நொறுக்கி வச்சுட்டு பாருங்க. வாட் இஸ் பிரைம், வாட் இஸ் காம்போசிட், அப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ். எனி நம்பர் கேன் பி ரிட்டன் as a product of prime powers. அது நான் அழகாக கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைஸ், சம் ஆஃப் டிவைசஸ் ஃபார்முலா, ஆயிலர் டியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. ஸோ 10 யூனிட்ஸுமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் இதை பார்த்துட்டு போனால் இதெல்லாம் வச்சு நம்ம கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வச்சு நொறுக்கிட்டோம். அது பவர் ஆஃப் பிரைம்ஸ் டிவைடிங் என் ஃபேக்டோரியல் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டோம். அடுத்து ஆயிலர்ஸ் தேரம், ஃபெர்மாஸ் தேரம், ஸோ A to Z வில்சன்ஸ் தேரம், லெக்ராஞ்சி தேரம் மொத்தத்தையும் பார்த்தாச்சுங்க. இதில் டெஸ்ட் பேட்ச்லாம் ஊறி போயிட்டீங்க. டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்லாம் அது வந்து அசால்ட்ராடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளான்ஸ் சைனீஸ் ரிமைண்டர் தரும். அதாவது பேர் ஆஃப் கான்கரன்ஸ் வந்து யூனிக் கான்கரன்ஸ் சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான பேசிக் இதான் வந்து உங்களுக்கு சைனீஸ் தேரம். ஸோ சைனீஸ் ரிமைண்டர் தேரம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலர்ஸ் தேரம். இதை வச்சு நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது, லாஸ்ட் 2 டிஜிட் கண்டுபிடிச்சா டெஸ்ட் பேட்ச்ல வேற மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் இதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணாதவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தரமான டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு வில்சன்ஸ் தேரம் தெரியுதுங்களா, சும்மா மிரட்டலா இருக்கும் அந்த தேரம். ஸோ ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு, அதாவது 50 ஃபேக்டோரியலோட ரிமைண்டர் மாடு பி பார்த்தா என்ன வரும்ன்றதை நம்ம சொல்றதுக்கு தான் இந்த இது ரொம்ப முக்கியமா. 51 50 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும். ஸோ 50 ஃபேக்டோரியல் 51 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் -1 வரும். ஸோ அது எல்லாமே வில்சன்ஸ் தேரம் மொத்தத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டேன். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு செதுக்கி இருக்காங்க ஒவ்வொருமே. பாருங்க இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ரிலேட்டடான கான்செப்ட். ஓகே, சைன் என்எக்ஸ் இதனோட எக்ஸ்பான்ஷன் எப்படி கொடுக்குறது, காஸ் என்எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் எப்படி வரும். ஸோ A to Z மொத்தமும் சிம்பிளிசிட்டியா முடிச்சிட்டேன். மொத்தத்தையுமே பக்காவா உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்கு இந்த புத்தகம் ஒர்த்தா இருக்கும். அதனால இந்த புத்தகத்தை புக் பண்ணிக்கிங்க, ப்ரீ புக்கிங் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட்ல தான் இந்த புத்தகத்தை நான் கொரியர் போடுவேன். அடுத்து வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி வராது. ஸோ அந்த அவைலபிலிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க சார், இந்த புத்தகம் ஒன்று ஓகே. அதுக்கப்புறம் இது ஃபார்முலா புக்கு வேற என்ன உங்கள்கிட்ட இருக்கு, அதான் நான் காம்போ சொல்லிட்டேன். 6000 ப்ராப்ளம் MCQs, ப்ரீவியஸ் டீடைல் சொல்யூஷன்ஸ் வித் ப்ரீவியஸ் இந்த ஃபார்முலா புக்லெட் இதை ரிசீவ் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க இல்லையா MCQs, அவங்களுக்கு வந்து ஃபார்முலா புக்லெட் காஸ்ட் கம்மி பண்ணி நான் ஜஸ்ட் ஜெராக்ஸ் கொரியர் மட்டும் தான் வாங்கிப்பேன். அது நீங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுறேன். ஜஸ்ட் பே பண்ணி எனக்கு மட்டும் அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க. அடுத்து யூனிட் 2 கொரியன்ட்டா பாருங்க. இப்போ யூனிட் 1 முடிச்சிட்டேன். யூனிட் 2 என்ன ஃபார்முலா கலெக்ஷன்ஸ் இருக்கு, எதை நீங்க பார்க்கணும் அப்படின்றத நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி மொத்தத்தையும் இதில் எடுத்துட்டு வந்து அப்படியே வேற லெவலில் கனெக்ட் பண்ணிட்டேன். மொத்த ஏரியாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி ரிசல்ட்ஸ் பாருங்க, மேக்ஸிமம் மினிமம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே மைண்ட்ல நிக்கிறதுக்கு டக்குன்னு டப்பு டப்பு டப்புன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு தேவை. லெக்ராஞ்சியன் மல்டிபிள்ஸ் போட்டு ஃபார்முலாஸ் ஓரியன்ட் ஆகுது. அப்போ கர்வேச்சர் பாருங்க, கர்வேச்சர்லாம் மெரட்டெல்லாம் கார்டீசியன் ஃபார்ம், ஃபோலார் ஃபார்ம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே மிஸ் ஆகாது. A to Z எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டக்குன்னு இந்த புத்தகத்தை புக் பண்ணி அசிம்ப்டோட்ஸ்க்கு பாருங்க. என்னென்ன டைப் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் எப்படிலாம் நீங்க படிக்க போறீங்க அப்படின்றதுக்கான அசிம்ப்டோட்ஸ் கவுஸ் ஃபார்முலா ரிலேட்டட் மொத்தத்தையும் செதுக்கிட்டேன். ஸோ இந்த புக்லெட்டை ஒரு 150 பேஜ் புக்லெட் தான், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ பக்காவா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன். ஸோ இது வந்து மண்டே ஈவினிங் எல்லாத்துக்கும் கொரியர் ரெடி ஆயிடும். ஸோ மண்டே ஈவினிங் நீங்க வந்து உங்க பார்சல் போட்டு உங்களுக்கு பில் அனுப்பிடுவேன். நீங்க புக் பண்ண வேண்டிய கடமை டக்குன்னு புக் பண்ணிடுங்க. மல்டிபிள்ஸ் ஜகோபியன்ஸ், பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஜகோபியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் போட்டு அடுத்து ஸ்டோக்ஸ், காஸ்ட், டைவர்ஜன்ஸ் தியரம், கிரீஸ் தியரம் மொத்தத்தையும் இதில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ தேவையான இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் மொத்தம் காமா இன்டெக்ரல், பீட்டா காமா இன்டெக்ரல், அப்புறம் இந்த சைன் அண்ட் காஸ் என்எக்ஸ் எம்எக்ஸ், C4-X2 வேல்யூஸ், ஸோ A to Z, அப்புறம் மொத்த இன்டெக்ரல் ஃபார்முலாவும் நான் சேர்த்துட்டேன். ஸோ சாப்டர் வைஸ் கேட்டிருந்தீங்க, சாப்டர் வைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டா புக் பண்ணிக்கிங்க. புக் பண்ணிட்டு உட்காந்து படிங்க. அந்த 5 புத்தகத்தை ரெகுலரா வச்சு படிச்சுக்கிட்டே இருங்க. கூடவே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ ஆட் பண்ணி விட்டுருவேன். பாருங்க, ட்ரிக்னாமெட்ரியில மொத்தத்தையும் கொடுத்துட்றேன், எதுவுமே மிஸ் ஆகாது. மொத்த ட்ரிக்னாமெட்ரி வந்துடுது. ஆஃப் ஆங்கிள்ஸ், டபுள் ஆங்கிள்ஸ், ஓகே மொத்தமும் கொடுத்துட்டேன். ட்ரிபிள் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ், அப்புறம் பேசிக் டிஃபரன்சியேஷன் ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் மொத்தமும் கொடுத்தாச்சு. ஸோ இதை நீ வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தாவே போதுன்ற, மொத்தமும் பார்த்துக்கிட்டு சப்ஜெக்ட் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே இருங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியே புத்தகத்தை அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும், முறைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அதை படிக்கிறதுக்கு ஒரு உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸ் ரிசல்ட்லாம் கொடுத்துட்டேன். ரிடக்ஷன் ஃபார்முலா பாருங்க, மொத்தத்தையும் இறக்கிட்டேன். ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ரிடக்ஷன்லேருந்து ஒன்று வந்துடும். இப்போ ஃபார்முலாஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த அப்ளை பண்ணணுன்றதையும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா?
அதனால ரிடக்ஷன்ஸ்லாம் மொத்தமா குடுத்துட்டேன். மிஸ் ஆகாம பாருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பொறுக்கி குடுத்துறாங்க. நான் ஒரு விஷயத்த குடுக்குறேன்னா, சாதாரணமா நீங்க மத்தவங்க குடுக்குற மாரி நெனச்சிடக்கூடாது. ஸோ இது வந்து அப்படியே உங்களுக்கு செதுக்கியிருப்பேன். ஒவ்வொரு விஷயமும் நீங்க குடுக்குற மணிக்கு ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயமும் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், தாராளமா நீங்க வாங்கி படிக்கலாம். ஓகே. ஸோ இதுதாங்க இந்த ஃபார்முலா கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 4 யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இது 3rd யூனிட் ஸ்டார்ட். டிஃபரன்ஷியேஷன்ல என்னென்ன டிஃபரன்ஷியல் டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஸோ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதுக்கான ஃபார்முலாஸ் அப்படியே ஒரு குட்டி குட்டி கைடுங்க இது ஆக்சுவலா. ஒரு குட்டி கைடு. அத வச்சுட்டு நீங்க மேல பார்த்துட்டே போலாம். ஓகே ஃபைன். இமிடியேட்டா புக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த லேப்லாஸ்லாம் வச்சுட்டு செதுக்கிட்டேன். லேப்லாஸ் மொத்தமும் கொண்டு வந்துட்டேன். ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது. லேப்லாஸ்னா வேற மாதிரி கொண்டு வந்தாச்சு கொஸ்டின்ஸை. ஸோ இதில் இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், லேப்லாஸ், பீரியாடிக் ஃபைனல்ஸ் வேல்யூ தேரும், இனிஷியல் வேல்யூ தேரும், டெரிவேட்டிவ்ஸ், மல்டிபிள்ஸ் ஆஃப் டி, 1/t. ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். நொட்டேஷன்ஸ் தான். நொட்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். டைப் ஆஃப் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ப்ராசஸ் பண்றோம் அதுல. அந்த யூனிட்டை அப்படியே ஒரு மாதிரி பழகிட்டு போறீங்க. அவ்வளவுதான். பக்காவா ரெடி ஆயிட்டு போறீங்க. ஓகே ஃபைன். சார்பீஸ் மெத்தட்ல சால்வ் பண்றதெல்லாம் வீடியோ கொடுத்தாச்சு. ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஃபார்முலாஸ் தெரியணும் இல்லையா, மறந்துடக்கூடாது. அங்க போயிட்டு உட்காந்து என்ன படிக்கிறோம் எது படிக்கிறோம்னு தெரியாம மைண்ட் செட்ல வேற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு தேவையில்லைன்ற. ஓகே. வெக்டார் கால்குலஸ் இது இப்போ அப்படியே வெக்டார் கால்குலஸ் அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்க. மொத்தமும் கொடுத்துட்டேன். ஓகே இது வந்து என்னது 4th யூனிட். இப்போ உங்களுக்கு வந்து 4th யூனிட் வரைக்கும் ரெடியா இருக்கு. ஸோ அடுத்து இன்னைக்கு நாளைக்குள்ள மொத்தமாக ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், மண்டே வந்து கொரியர் போட்டுருவேன். ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிங்கன்னு அதுதான் சொல்றது. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.